வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டை 40% குறைக்க நிதிக்குழு பரிந்துரைக்க உள்ளதாக தகவல். மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு மீண்டும் வலியுறுத்தி வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிவு. வரி பகிர்வில் மாநிலங்களுக்கான பங்கை 40% குறைக்கும் முடிவை மத்திய அரசு கைவிட வேண்டும். 50% உயர்த்த வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் 40% குறைக்க முயல்வது நியாயமல்ல என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிவு. இரண்டாயிரத்து 2024-2025 ஆண்டிற்கான PF வைப்பு நிதி வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. 8.25% தொடரும் என்றும் EPFO அறிவிப்பு. மும்மொழிக் கொள்கை தொகுதி மறுசீரமைப்பில் மத்திய அரசின் உண்மையான நோக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். தனது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு வீடியோ மூலம் வேண்டுகோள். மறுசீரமைப்பையும் எதிர்கொண்டிருக்கு. இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்க மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை, சமூக நீதி, நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும். இதை நீங்க மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று முதலமைச்சர் திட்டவட்டம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்றும் சூளுரை. எடுத்துக்க மாட்டோம். நாம ஒரு உறுதி எடுத்துக்கணும். தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் தேவை உள்ளதாக ஆளுநர் RN ரவி கருத்து. தமிழ்நாட்டில் தமிழர்கள் சுதந்திரமாக இல்லை என்றும் என்ன படிக்க வேண்டும் என்ற அடிப்படை உரிமை மறுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. மொழி உணர்ச்சி குறித்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். தொழில் தேர்வு எது, மொழி திணிப்பு எது என்று எங்களுக்கு தெரியும் என்றும் ஆளுநர் RN ரவிக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சென்னை வருவதற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு. கிண்டி IIT அருகே கருப்பு கொடி காட்டி போராட்டம். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பள்ளிகளில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். இந்த அரசாங்கத்தில் மட்டும் தூய்மையான அரசாங்கம் நடத்துறோம், சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குது, தமிழகத்தில் பாலியல் கொடுமை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றதான் சொல்றாங்க. ஆனா நேர்மாறா இருக்குது. இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு வேலையே பயிர மேயிற மாதிரி இன்றைக்கு ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் தெய்வத்துக்கு சமமானவர்கள். ஆட்சியரையே மிரட்ட துணிந்தவர்கள் சாமானிய மக்களை எத்தகைய இன்னலுக்கு ஆளாக்குவார்கள் என்று EPS கேள்வி. அரசு அதிகாரிகளையும் மக்களையும் வஞ்சிக்கும் காட்டாட்சிக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைப்பதே தீர்வாக அமையும் என்றும் பதிவு. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தமிழக அரசின் அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற 5ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும். தொகுதி மறுசீரமைப்பு குறித்த அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக பங்கேற்கும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது.
மும்மொழி கொள்கை விவகாரத்தில் ஆளுநரின் கருத்து அவசியமற்றது என்றும் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. கல்விக் கொள்கை தேவையில்லை, அவசியமில்லை. அதிலே சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் மும்மொழி கொள்கை போன்ற விஷயங்களை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். நாட்டில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உங்களின் இளமை கால சினிமா கனவுகளுக்கு தமிழக மக்கள் தான் பலிகடாவா என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டம். சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்டவர்கள் குறித்த ஆட்கொணர்வு வழக்கை அவசரமாக விசாரிக்க முடியாது. 2 பேர் கைது செய்யப்பட்டு சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருப்பதாக கூறி தொடரப்பட்ட மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனக்கு எதிராக ஒரே நேரத்தில் 4 சம்மன்களை அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன என்று சீமான் சரமாரி கேள்வி. சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று மாலை ஆஜராவேன் என்றும் உறுதி. தனது வீட்டுச் சுவற்றில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்தது அவ்வளவு பெரிய குற்றமா? ஓசூரில் தாம் இருப்பதை தெரிந்து கொண்டே தனது வீட்டில் போலீசார் சம்மனை ஒட்டியதாக சீமான் ஆவேசம். நீலாங்கரை காவலர் உதவி ஆய்வாளர் அந்த ஆய்வாளர் அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இருக்கு. அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம்? அதை கிழிச்சது தானே. அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா? இல்ல ஆண்டாண்டு காலமா அந்த சோத்து அந்த கதவுலயே இருக்கணுமா? அது தன் மீதான புகாரில் உரிய திருமண சான்றை காட்டாதது ஏன்? ஓராண்டில் 7 முறை கருகலைப்பு செய்த சாதனையாளன் நானாகத்தான் இருப்பேன் என்றும் சீமான் கிண்டல். (234) தொகுதிகளிலும் தனித்து வேட்பாளரை அறிவிக்க முடியுமா? கருணாநிதி மகனா அல்லது பிரபாகரன் மகனா பார்த்து விடுவோம் என்றும் சீமான் சவால். அதிகாரம் நிலையானது அல்ல, காலச்சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். எத்தனை வழக்குகள் போட்டாலும் சற்றும் அஞ்ச மாட்டேன் என்றும் சீமான் ஆவேசம். இங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, பல முறை ஆட்சிகள் மாறுதுங்கிறத மறந்துட்டு இவங்களே அந்த நாற்காலியில அப்படியே நிரந்தரமா பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமிர்ல ஆடுற ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அதுதான் அங்க அது கவனத்துல வச்சுட்டு விளையாடணும். எல்லாம் விளையாடுறது. நீ பயப்படுற எவனாவது சொல்லுங்க. நீங்க இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க, ஒவ்வொரு வழக்குக்கும் நேர் நிக்கிறேன், நான் முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்துல 4 அழைப்பானேன்னா எங்க போக முடியும்? ஒரு ஆள் தானே. படித்து பார்ப்பதற்காகவே தங்கள் வீட்டின் முன்பு ஒட்டப்பட்ட சம்மனை கிழிக்கச் சொன்னேன். சம்மன் ஒட்டுவதற்கென தனியிடம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சீமானின் மனைவி கயல்விழி பேட்டி. நாங்கள் கைதுக்கு பயந்தவர்கள் அல்ல, எதற்கும் துணிந்தவர்கள். நீலாங்கரை காவல் ஆய்வாளர் மீது மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடரப்படும் என்றும் சீமான் மனைவி ஆவேசம். நேர்மையா நான் அழுத்தி சொல்றேன், நேர்மையான ஒரு தலைவர், எதுக்கும் அஞ்சாத ஒரு தலைவர். அவரு எவ்வளவு வழக்க பாக்குறாரு அவரு. எங்களுக்கு என்னங்க பயம்? அவர் நான் அப்பாவும் சிறைக்கு போனதை நான் பார்த்திருக்கேன். என்ன சிறையில எனக்கு என்ன பயம்? எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. நீங்க சம்மன் ஒட்டுறீங்க, சம்மன் யாருக்காக ஒட்டுறீங்க? எங்களுக்கு தானே நீங்க செய்தி கொடுக்குறீங்க. நான் அந்த சம்மனை தம்பியை நான் கிழிக்க சொல்றேன். நான் வெளியே வர்றதுக்கு இல்ல, நான் கிழிச்சிருப்பேன். நான் பண்ண ஒரே தப்பு அவரை கிழிக்க சொன்னது. சீமான் வீட்டில் கைது நடவடிக்கையில் ஈடுபட்ட காவல் ஆய்வாளருக்கு வேறு ஒரு வழக்கில் வாரண்ட். 2019 வழக்கறிஞர் ஒருவர் தாக்கப்பட்ட வழக்கில் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜராக ஆய்வாளர் பிரவீனுக்கு உத்தரவு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இன்றுடன் பணி ஓய்வு. புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ள மூத்த விஞ்ஞானி அமுதா நாளை பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். சீமான் விவகாரத்தில் சட்டம் தனது கடமையை செய்யும். சட்டத்தை நிலைநாட்ட எந்த நடவடிக்கை எடுக்கவும் தமிழக அரசு தயங்காது என்றும் அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம்.
கவலைப்படுவதில்லை. எங்களுடைய லட்சிய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சம்மன் கொடுத்தாலுமே நான் வந்து ஆஜராக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சீமா சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி. சட்டம் தன் கடமையை செய்யும். சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. தலைமை செயலாளர் முருகானந்தம், காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால், நல்லி குப்புசாமி உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து. சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் விசாரணை கைதி தப்பி ஓட்டம். சரித்திர பதிவேடு குற்றவாளியான அண்டா சீனுவுக்கு போலீசார் வலைவீச்சு. வாகன தணிக்கையின் போது 2 காவலர்கள் மட்டுமே ஈடுபட வேண்டும். கும்பலாக நின்று சோதனையில் ஈடுபடக்கூடாது என்றும் போக்குவரத்து போலீசாருக்கு கட்டுப்பாடு. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மீனவ மக்கள் உண்ணாவிரத போராட்டம். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி முழக்கம். பாதிக்கப்பட்ட விசைப்படுகிறேன், அதை நான் வழிமொழிகிறேன். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவ மக்கள் போராட்டம். தடுத்து நிறுத்திய போலீசாருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கோவை அருகே கணவர் இறங்கியதாக எண்ணி பேருந்தில் இருந்து குதித்த மனைவி. தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சி வைரல். சேலத்தில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் தெரிவித்த விவகாரம். அரசு மருத்துவர், செவிலியர்கள் உட்பட 9 பேரை சஸ்பெண்ட் செய்து சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை. சீர்காழியில் அங்கன்வாடி சென்ற 3.5 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு தாக்கப்பட்ட விவகாரம். மயிலாடுதுறை ஆட்சியர் மகாபாரதி பேச்சால் சர்ச்சை. இதுக்கு என்ன பண்ணணும்னு பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than anything. கியூரை விட பிரிவென்ஷன். இப்ப நம்ம என்ன பண்ணணும், சென்சிடைஸ் பண்ணணும். the parents are the sensitized. திறமையான இந்திய மாணவர்களை கோல்ட் கார்டு திட்டத்தின் கீழ் பணிக்கு எடுத்துக் கொள்ளலாம். குடியுரிமை பிரச்சனையில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யோசனை. தமிழகத்தில் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல்.